நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி. பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால கலசம் வச்சுருக்குறேங்க. முதல்ல விநாயகரை பிடிச்சி வைக்கணும் மஞ்சளில், அருகம்பில் இருந்தால் வைங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு மண்டலத்துக்கும் மாற்றணுங்க 48 நாளைக்கு. இந்த ஆரஞ்சு கலர் பூ பார்த்திங்கன்னா மாதுளம் பூங்க, வெறும் பூக்கு மட்டும் இருக்கிற செடின்ட்டு நான் காட்டியிருக்கிறேன். இது அடுக்கு நந்தியாவட்ட மாலைங்க. அடுத்து செண்பகம் நம்ம மரத்தில் இருக்குது பூவு. அதே மாதிரி எல்லாமே நம்ம வீட்டில் பூத்த பூவை வச்சு கலசத்துக்கு நான் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன். இந்த பாவாடை நான் கோயம்புத்தூரில் வாங்கினதுங்க. நல்லா பச்சையாக இந்த சாமிக்கு நல்லா அழகாக இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருதாணி வச்சுருக்கிறேன். எல்லாமே நம்ம வீட்டில் பூத்ததாங்க. இந்த தேன் பூ, அதாவது இது நிறைய பேர் இட்லி பூன்னுவாங்க. அம்மாவுக்கு மாங்கல்யம் போட்டு அலங்காரம் பண்ணி கலசத்தில் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு தேங்காய் வச்சு மாலை கட்டி பாருங்கள். 2 சைடு மருதாணின்றது மகாலட்சுமிக்கு உண்டானது. பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரம் பண்ணி வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாமி ரூம் தனியாக இருக்கிறவங்க சுத்தமாக மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா இந்த அளவு கலசம் வச்சு கும்பிடுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எப்போவுமே ஒன்று தொடர்ச்சியாக செய்யும்போது நம்மளோட வேண்டுதல் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேங்க. ஒரு எலுமிச்சை கனியை அம்மாவுக்கு வச்சுருக்குறேங்க. இதே மாதிரியே நீங்களும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வேண்டுதல் இல்லாட்டியும் நல்லதனமாக கும்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.